2019 அந்த சமயத்துல நான் ஜாப் எல்லாத்தையும் குவிட் பண்ணிட்டு, சரி புதுசா நம்ம வந்து இன்னொரு ஜாப் போலாம் அப்படின்னு சொல்லி எல்லா இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணேன். எந்த இன்டர்வியூலயுமே நான் செலக்ட் ஆகல. ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி என்ன வந்து இல்லன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, போச்சு ரைட் அவ்வளோதான். நம்மளால எதுவுமே முடியாதுடா. நம்ம எல்லாருக்குள்ளயுமே இந்த தாட் இருக்கும்ல, இந்த பையன் இருப்பான்ல எப்பவுமே. நல்லது சொன்னா கெட்டது சொல்ற ஒருத்தன். அவ்வளோதான் நமக்கு வந்து நம்ம லைஃப் இவ்வளோதான். இப்படிதான் இப்படியே இருந்துருவோம். இதுக்கு மேல நம்மளால முன்னேறவே முடியாது அப்படிங்கிற ஒருத்தன் இருப்பான் இல்லையா? ஸோ அவன் வந்து எனக்குள்ள என்ன சொல்ல ஆரம்பிச்சானா, அவ்வளோதான்டா நீலாம். உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. முடிஞ்சு போச்சு உன் லைஃப். இவ்வளோதான். நீ இதுக்கு தான் லாய்க்கு அப்படின்ட்டான். உடனே எனக்குள்ள ஒரு செல்ஃப் சாக்ரிஃபைஸ் பண்ணி நானுமே நான் ரொம்ப செல்ஃப் கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு கம்யூனிகேஷன் வரல. நான் எப்படி இருக்கேன்? நான் பார்க்க ரொம்ப இதா இருக்கேன். இதனாலலாம் எனக்கு வந்து வேலை கிடைக்கல. மேபி இதனால கூட பண்ணலான்னு எனக்குள்ள ஏகப்பட்ட தாட்ஸ். அங்க ஒரு வேளை பாலிடிக்ஸ் நடந்திருக்கும் போல, இப்படி நடந்திருக்கும் போல அப்படின்னு சொல்லி. ஸோ என்னோட ஃபோக்கஸ் ஃபுல்லாமே என்ன ஆயிடுச்சுன்னா, என்னன்னா கிரிட்டிசைஸ், செல்ஃப் கிரிட்டிசைஸ் அதுவும் செல்ஃப் சாக்ரிஃபைஸ் ரொம்ப ரொம்ப மோசமா ட்ரீட் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இதெல்லாம் சேர்ந்து என்னோட ஃபோக்கஸ் ஃபுல்லாவே நான் இப்படிதான், என் லைஃப் இப்படிதான், என்னை சுற்றி இருக்கிறவங்க இப்படிதான், இந்த ஒரு மென்டாலிட்டிக்கே போயிடுச்சு. இதுதான் எனக்கு என்னன்னா, இந்த பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு புக்கை வந்து நான் வாங்குறேன், படிக்க ஆரம்பிக்கிறேன். அப்படி படிக்க ஆரம்பிக்கும் போது தான் நான் தெரிஞ்சுக்கிறேன், நம்ம தாட்ஸ் தான் எல்லாமே தான் நம்ம லைஃப்பை வந்து நகர்த்திக்கிட்டு கொண்டு போகுது. ஸோ நம்ம என்ன நினைக்கிறோமோ, நம்ம எதில் அதிகமான ஃபோக்கஸ் வைக்கிறோமோ அதுதான் நம்ம லைஃப்பில் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்புவீங்களா என்னன்னு தெரியல. அந்த மாதிரி புக்கு படித்து கொஞ்சம் என்னோட தாட்லாம் மாறினதுக்கப்புறம் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் வந்து என்னோட கம்யூனிகேஷன்லையும் இன்டர்வியூவில் எப்படி நம்ம வந்து அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் வைக்க ஆரம்பிக்கும் போது அப்போயுமே எனக்கு 4-5 இன்டர்வியூ புட்டுக்குச்சு தான். பட் 5வது இன்டர்வியூ நான் நல்ல ஒரு கம்பெனியில் ப்ளேஸ் ஆனேன். நல்ல ஒரு ஜாப் ஆஃபரும் கிடச்சி, நல்ல ஒரு சேலரி கிடச்சி. இது எதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம இன்னைக்கு என்ன பண்ணுறோன்னா, ஃபோக்கஸ் அப்படிங்கிறத வந்து எதுலையோ வைக்கிறோம். ஒன்று நம்மளை திட்டுறதுலையோ, இல்லை மற்றவங்கள ப்ளேம் பண்ணுறதுலையோ, இல்லை சுற்றி இருக்கிற விஷயங்கள்லையோ தான் நம்ம வைக்கிறோமே தவிர, நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறதுல நம்ம இந்த ஃபோக்கஸை வைக்க மாட்டோம். ஸோ அதை பற்றி தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம ஃபோக்கஸ் எதில் வைக்கணும், நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்ப்போம், என்னோட எக்ஸ்பீரியன்ஸோட சேர்த்து. ஸோ ஹாய் கோலாஸ், வெல்கம் பேக் டு சேனல் வாய்ஸ் ஆஃப் கேஜே. அண்ட் நான் உங்கள் கேஜே. என்னோட சேனலோட ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏதாவது ஒரு இடத்துல என்னோட சேனலோ இல்லை என்னோட கண்டென்ட்டோ உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டென்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து நான் பண்ணுறதுக்கான மெயின் ரீசன் திருச்செல்வம் அப்படிங்கிற ஒருத்தர் தான். அவரோட யூடியூப் சேனல் பார்த்து தான் எனக்கு இந்த ஒரு ஐடியா அங்கே கிரியேட் ஆச்சு. ஓகேவா? ஸோ அவரோட கண்டென்ட் நீங்கள் போய் பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லாவுமே பேசுகிறாரு. ஐ மீன் நல்ல ஒரு புதுசான விஷயங்களுமே சொல்கிறாரு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் அவரோட சேனலை வந்து வாட்ச் அவுட் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கிறத நான் சொல்லிவிட்டு, சரி ஓகே ரைட் நம்ம கண்டென்ட்குள்ளே போகலாம். ஸோ ஃபோக்கஸ் அப்படிங்கிறத நம்ம எதில் வைக்கிறோம் யோசிச்சு பாருங்கள். சின்ன வயசுலேருந்து நம்ம எதில் ஃபோக்கஸ் வச்சுருப்போம்? மார்க்ஸில் வச்சுருப்போம். நம்ம ஸ்கூலில் சொல்கிறாங்க, இல்லை வீட்டில் சொல்கிறாங்க. இதெல்லாம் எதனால் பண்ணுவோம் அப்படின்னா, நமக்கு பிடிச்சி நம்ம பண்ணுறோமா அப்படின்னா அது கிடையாது. எங்கள் வீட்டில் சொல்கிறாங்கப்பா, அதனால தான் நான் வந்து இது மேலே ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லி நம்ம ஒரு சில விஷயங்கள் மேலே ஃபோக்கஸ் பண்ணுவோம் இல்லையா? அது நமக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ. பட் ஆனால் நம்ம எதிர்பார்க்குற அந்த வைக்கிற ஃபோக்கஸ்க்கான லெவலுக்கு ஏற்ற மாதிரியான எல்லா விஷயங்களுமே நமக்கு நடக்கும். அது எப்படி அப்போ மட்டும் நடந்துச்சு, ஏன் இப்போ மட்டும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னா, மெயின் டிஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது தான். நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ணணும்னா, நமக்கு என்ன தேவை? என் லைஃப்பை வந்து முன்னேற்றும் அப்படின்னு எனக்கு தெரியுது. எனக்கு வந்து இதை தவிர எனக்கு சின்ன சின்ன விஷயங்கள்ல வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் கிரியேட் ஆகுது. லைக் அது வந்து தப்பான ஹேபிட்ஸையும் தாண்டி எனக்கு என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸ் பார்க்கறதுலையோ, ஃபுல் டைம் நான் உட்காந்து நெட்ஃப்ளிக்ஸே உட்காந்து பார்த்துட்டே இருப்பேன். ஃபுல் டைம் நான் உட்காந்து யூடியூப் வீடியோஸில் நிறைய அப்படியே ஃபன் சேனலாக பார்த்துட்டே இருப்பேன்ப்பா அப்படிங்கிறதுலையோ. இப்படிலாம் நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு, நம்ம இந்த விஷயங்களில் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு, நம்மளோட விஷயங்கள் அதாவது எனக்கு தேவை. இப்போ நான் வந்து ஒரு கம்யூனிகேஷனில் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா, அதில் நான் ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன். ஸோ நான் இதில் ஃபோக்கஸ் பண்ணுறதுனால எனக்கு என்ன ஆகுதுன்னா, எனக்கு அந்த டோபமைன், சீப் டோபமைன் வாங்க இல்லையா? அது டக்குன்னு வந்து வந்துடுது. ஐ மீன் இந்த வீடியோஸ்லாம் பார்க்கறதுனால. அப்போது என்னோட கான்சன்ட்ரேஷன் என்னன்னா, என் லைஃப் இப்படியே சந்தோஷமாக இருக்குது. எனக்கு இப்படி இருக்கிறதே ரொம்ப ஜாலியாக இருக்குது. நான் ஏன் போய் அதை பண்ணணும்? அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி தான் எனக்கு கிரியேட் ஆகும். இது எனக்குன்னு மட்டும் கிடையாது, நம்ம எல்லாருக்குமே. ஸோ இதனால தான் நம்மளால ஃபோக்கஸ் வந்து கரெக்டாக பண்ண முடியவே மாட்டேங்குது. எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சொல்கிறேன் நான். ஏன்னா நான் கண்டென்ட் எழுதுறதுக்காக உட்காருவேன். ஓகே ரைட் இன்னைக்கு கண்டென்ட் எழுதுறோம், 4 கண்டென்ட்டாவது நச்சு எழுதுறோம் அப்படின்னு சொல்லி உட்காருவேன். உட்காந்துட்டு நெட் ஆன் பண்ணுவேன், கண்டென்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. நெட் ஆன் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் நிறையா வரும். அதில் நிறைய அந்த ஃபன், ட்ரோல் வீடியோஸ் இதெல்லாம் வருமா, எனக்கு வந்து இந்த ஏர்ஜ் வந்து தாங்காது. டக்குன்னு போய் அதை பார்த்துருவேன். அப்படி இல்லை அப்படின்னா அந்த மூவி எக்ஸ்ப்ளனேஷன் சேனல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அதெல்லாம் நான் போய் உட்காந்து பார்க்க ஆரம்பிச்சிடுவேன். அந்த மூவிஸை கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். இது வந்து என்ன ஆகும்னா, ஃபஸ்ட்டு ஒரு 1/2 மணி நேரம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்பேன். அப்புறம் அந்த 1/2 மணி நேரங்கிறது 1 மணி நேரம் ஆகும். அந்த 1 மணி நேரம் 1 1/2 மணி நேரம் ஆகும். இப்படி தான் என்னோட வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளையும் நான் வந்து வீணாக்கியிருக்கேன். பட் இப்போது அதெல்லாம் நான் குறைச்சிக்கிட்டு கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு வந்துக்கிட்டு தான் இருக்கேன். ஓவர் கம் பண்ணிட்டு தான் இருக்கேன். இது உடனே நம்மளால் பண்ணிட முடியாது. ஏன்னா நம்ம வந்து ஒரு சில விஷயங்களுக்கு சப்கான்ஷியஸ்லி நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா பழகிருப்போம். ஸோ நம்ம கான்ஷியஸ் என்ன பண்ணணும்னா,
நீ இதுக்கு பழகிட்ட. நீ ஏன் இதுலேருந்து கம்ஃபர்ட் ஜோன் ஏன் அன்கம்ஃபர்ட்டா மாத்திக்கணும்னு நினைக்கிற? இதே உனக்கு நல்லா தானே இருக்குன்னு சொல்லி சொல்லும். ஆனா, நமக்கு என்ன தேவைங்கிறது நமக்கு தான் தெரியும் இல்லையா? நம்ம என்ன பண்ணணும்? ஓகே எனக்கு இது ஓகே ரைட். இது ஓகே ஃபைன் தான். பட் இருந்தாலும் இத தாண்டியான முக்கியமான விஷயங்கள் என் லைஃப்ல இருக்கு. அதெல்லாம் நான் முடிக்கணும். அதுக்கு நான் ப்ரையாரிட்டி தரணுங்கிற இந்த ஒரு தாட்ட நம்ம வச்சுக்கணும். ஏன்னா, எனக்குள்ள இந்த மாரி இந்த மாரி காவிங்ஸ் வந்து அதிகமா கிரியேட் ஆகும்போது, நான் என்ன பண்ணுவேன் அப்டின்னா, எனக்கு வந்து ஓகே. எனக்கு இதெல்லாம் ஓகே தான். பட் இருந்தாலும் எனக்குன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. நான் இப்ப YouTubeல வீடியோ போடுறேன்னா 4 பேர் என்ன வந்து கேட்பாய்ங்க. சில பேர் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுவாய்ங்க. நான் என்ன பண்றது? இவ்வளோ நாள் சேர்த்து வச்ச பேர்லாம் வீணா போயிடும் அப்படிங்கிற ஒரு தாட் வரும். ஸோ அந்த பயந்துகிட்டே நான் என்ன பண்ணுவேன்னா, ஓகே நம்ம அப்புறமேட்டு இந்த வீடியோலாம் பார்த்துக்கலாம். இப்போ உட்காந்து கன்டென்ட் எழுதலாம். இதில ஃபோக்கஸ் பண்ணலாம்னு சொல்லி இந்த விஷயத்த நான் பண்ண ஆரம்பிப்பேன். இதே மாரி தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா, இன்னொரு விஷயம் ஒண்ணு பண்ணுவோம். இதுதான் இருக்கிறதுலயே ரொம்ப மெயினான ஒரு மோசமான ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப என் லைஃப் வந்து நல்லா இல்ல அப்டின்னா, அவனுக்கு வந்து நல்லா இருக்குப்பா. அவனுக்கு அவங்க அம்மா, அப்பா நல்லா இருக்காங்க. அவங்க வீட்ல வந்து என்னது கவர்மெண்ட் ஜாப் பண்றாங்க. நல்ல சேலரி வாங்குறாங்க. அவங்க அப்பா நல்லா சேர்த்து வச்சுட்டாரு அப்டிங்கிறது. அப்டி கிடையவே கிடையாது. இந்த ஒரு மென்டாலிட்டில தான் நம்ம எல்லாருமே போய் மாட்டிக்கிறோம். இன்க்ளூடிங் நானுமே சேர்ந்து. ஸோ எனக்குமே வந்து இந்த தாட்லாம் இருந்துச்சு. இப்ப எங்க அம்மா வந்து ஒரு பிரைவேட் ஸ்கூல் டீச்சர் தான். நான் என்ன நினைப்பேன் அப்டின்னா, ச்சே! நம்ம வந்து ஒரு பணக்கார வீட்ல பொறந்திருந்தா நம்ம லைஃப் வந்து வேற மாரி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைப்பேனே தவிர, என்ன நான் முன்னேத்திக்கிட்டேனா, சரி அவங்க தான் அப்படி இருக்காங்க. நம்ம ஜெனரேஷன்ல இல்ல. நமக்கு அடுத்து வரவங்க வந்து நம்மள வந்து இப்படி சொல்லிறக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கவே மாட்டேன். அப்படிதான் ஓட்டிட்டு இருந்தேன் என் வாழ்க்கையவே. ஏன்னா நான் சுத்தி இருந்த சரவுண்டிங் எல்லாமே அப்படிதான். அ இந்த மாரி தான். நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த சரவுண்டிங்க ப்ளேம் பண்ண ஆரம்பிச்சுருவோம். அடுத்து வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து, ஓகே இவங்க கூட இருந்தா தான் ஜாலியா இருக்கு. எவனாவது ஒருத்தன் படிக்கிறவன் வந்து ஏதாவது ஒண்ணு சொன்னா, "ஏய் நீ என்ன இப்படி பூமர் மாரி பேசிக்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி ஐ மீன் பூமர்ங்கிறது இப்போ வந்த வார்த்தையோ. "நீ என்ன மொக்க போட்டுட்டு இருக்க போடா" அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் முன்னாடியுமே அவன அசிங்கப்படுத்தி, அவமானப்படுத்தி அனுப்பிச்சு விட்டுறது. ஆனா இப்ப நான் ரியலைஸ் பண்றேன். நான் தான் பூமரா இருந்திருக்கேன். அவன் சூப்பரா தான் இருந்திருக்கான். நான் தான் தேவையில்லாத தப்பெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்படி வந்து நம்ம என்ன பண்றோம்னா, ப்ளேம் பண்ணிக்கினே இருக்கோம். இவன் வந்து இப்படி, அவன் வந்து அப்படின்னு. ஸோ நம்ம ஃபோக்கஸ் ஃபுல்லா என்ன ஆகுதுன்னா, அவன ப்ளேம் பண்றதுலயே போயிடுது. ஐ மீன் நம்ம அது எங்க அப்பா, அம்மாவோ, இல்ல என்னோட ஃப்ரெண்ட்ஸோ, இல்ல என்னோட ரிலேட்டிவ்ஸோ, இல்ல என்ன சுத்தி இருக்கிற விஷயமோ, இத சுத்தி ஓகே இவங்க எப்படி, இவங்க எப்படி, இவங்க எப்படி நான் சொல்றேனே தவிர, லைஃப முன்னேத்திக்கிறதுக்கான ஒரு ஃபோக்கஸ நான் வைக்கிறேன்னா, அத நான் வைக்க மாட்டேன். சின்ன வயசுலேருந்து போலீஸ் ஆகணும்னு ஆசை. அப்பலாம் வந்து கேட்டீங்கன்னா, எஸ்ஐ, இன்ஸ்பெக்டர் அதெல்லாம் எனக்கு என்னன்னே தெரியாது. ஜஸ்ட் போலீஸ் ஆகணும். அவ்வளோதான். என்ன பொறுத்தவரைக்கும் டெர்ம் போலீஸ் அவ்வளோதான். அதில எவ்வளோ எவ்வளோ ஆளுங்க இருக்காங்கன்னு தெரியாது. அப்புறமேட்டு தான் எனக்கு தெரியும் பிசி, எஸ்ஐ எக்ஸாம் எழுதுனா தான் அதுக்கப்புறமேட்டு ஒரு குறிப்பிட்ட பீரியட் சர்வீஸ்ல இருந்தா தான் நம்ம இன்ஸ்பெக்டர் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த எக்ஸாம் நான் எழுதணும்னு ஆசை. அப்ளைலாம் பண்ணிட்டேன். எழுதிட்டேன். ஆனா, எனக்கு சரியான மார்க் வரல. அதுக்கான மெயின் ரீசனே என்னன்னா, நான் வந்து படிக்கல. மெயினா அதான். சரியான ஒரு ஃபோக்கஸ் பண்ணல. ஓகேவா? ஏன்னா அந்த சமயத்தில நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். பட் இருந்தாலும் எனக்கு நெறைய டைம் இருந்துச்சு தான். அந்த டைம் இருந்தாலும் கூட நான் பெருசா அந்த படிப்பு மேல ஃபோக்கஸ் பண்ணல. பார்த்துக்கலாம் என்ன இப்போ எனக்கு எல்லாமே தெரியும்ல இந்த ஒரு மென்டாலிட்டி. ஸோ இந்த ஒரு மென்டாலிட்டி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா, எனக்கு எல்லாமே தெரியுதுல்ல. நான் ஏன் படிக்கணும்? நான் ஏன் பண்ணணும்? அப்படின்னு சொல்லி நமக்கு தேவையான விஷயங்கள நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்க மாட்டோம். அதே மாரி அதில நம்ம இம்ப்ரூவ் பண்ணணுங்கிற எந்த ஒரு மென்டாலிட்டியுமே நமக்கு இருக்காது. எனக்கு எல்லாமே தெரியும்பா! இப்படிங்கிறது தான். ஆக்சுவலி இன்னைக்கு நெறைய பேருக்கு இருக்கிற ஒரு மென்டாலிட்டி என்னன்னா, கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சுட்டாலே, எனக்கு எல்லாமே தெரியும். நீ யார் பெரிய ஆளா? நீ சொன்னா நான் கேட்கணுமா? இன்னைக்கு நல்லது சொன்னா கூட, அது அவங்க கண்ணுக்குலாம் பூமரா தெரியுது. அன்வான்டடான விஷயங்களுக்கு நம்ம போறோம். ஓகே ரைட். ஸோ கமிங் பேக் டூ த கன்டென்ட். இங்க என்ன சொல்ல வந்தேன் அப்டின்னா, என்னைக்குமே இந்த ஹெட் வெயிட் இந்த தலகணம் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கவே கூடாது. ஒன்ஸ் எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்டின்னா, நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இன்னும் நெறையாவே இருக்கு. ஆனா நம்ம என்ன பண்றோம்னா, இல்ல. நான் அவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டேனே. எனக்கு இவ்வளோ தெரிஞ்சிருக்கு. இது போதாதா? அவனுக்கு அது தெரியல. இவனுக்கு இது தெரியல. இப்படின்னு நம்ம நம்ம வந்து கம்பேர் பண்ணிக்கிறோம். ஒண்ணு எவனையா பார்த்து இவன் பெருசா இருக்கான்னு கம்பேர் பண்ணிக்கிறோம். இல்லன்னா எவனையா பார்த்து இவன் சின்னதா இருக்கான்ப்பா அப்படின்னு கம்பேர் பண்ணிக்கிறோம். இந்த 2 விஷயம் தான் நம்மள வந்து ஃபோக்கஸ் பண்றதுக்கு விட்டுறதே கிடையாது. இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பயம் ஒண்ணு கிரியேட் ஆயிடும். ஓகேவா? நம்ம எந்த விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ணணும்னாலும், இப்ப நானே வந்து கன்டென்ட் ரைட் எழுதுறேன் அப்படின்னா, நான் எழுதிக்கிட்டே இருக்கும்போது, இதெல்லாம் நல்லா வருமா? இதெல்லாம் எதுக்கு பண்ற? அப்படின்னு சொல்லி தோணும். இதெல்லாம் பண்ணி நீ என்ன பண்ணிட போற? என்ன பண்ண முடியும் உன்னால? ஒழுங்கா போனியா? வேற ஏதாவது ஒரு வேலைய செஞ்சியா? என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? இப்படிதான் எனக்குள்ள தோணும். இது வந்து நான் வந்து எந்த ஒரு புது விஷயம் எந்த ஒரு புது விஷயம் பண்ணாலும் அத நான் ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, ஜிம்போ ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, ஏன் இன்னைக்கு நான் வந்து காலிஸ்டெனிக்ஸ் ஒர்க் அவுட் பண்ணாலும் சரி, எந்த விஷயம் பண்ணாலும் இந்த பயம் என்ன விடவே விடாது. இப்போ வரைக்குமே எனக்கு இந்த பயம்ங்கிறது கண்டிப்பா இருக்கும் உள்ளுக்குள்ள. ஐ மீன் என்ன ஃபோக்கஸ் பண்ணவே விடாது இந்த பயம். என்ன பண்ணும்னா, அது அவன் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பான். நீ வந்து வேணாம்டா, இது வந்து இதெல்லாம் பண்ண முடியுமா நமக்கு?
எதுக்கு இத நீ பண்ற? தேவையில்லாம அப்படின்னுவான். அடுத்து வேற ஏதாவது ஒரு புது விஷயம் பண்ணா, இதெல்லாம் சக்சஸ் ஆகாதுடா. எதுக்குடா அதெல்லாம் பண்ற? அப்படின்னுவான். இது எனக்கு மட்டும் தான் தோணுமா அப்படின்னா, கிடையாது. நம்மள நெறைய பேருக்கு ஏதாவது ஒரு புது விஷயம், இல்ல ஏதோ ஒரு விஷயம் நம்ம ஃபேமிலிலயோ, நம்ம ஃப்ரெண்ட்ஸோ யாருமே பண்ணாத ஏதோ ஒரு விஷயத்த நான் பண்றேன்ப்பா அப்படின்னு நம்ம பண்ணும்போது தான், இவன் வந்து நம்மள அடிப்பான். இவன் நம்மள அடிக்கும்போது என்ன பண்ணுவான்னா, அவ்வளோதான் டோட்டல் டேமேஜ் தான் நமக்கு அந்த இடத்துல. இந்த ரெக்கவர் ஆவறதுக்கே வந்து எனக்கெல்லாம் வந்து ஒரு 3 to 4 வீக்ஸ் கிட்ட ஆயிடும். ஓகே. ஐய்யய்யோ! போச்சே! இவன் என்ன இப்படி சொல்றான்? அவ்வளோதானா? அப்படி அது அது வந்து ஒரு தாட்டுங்கிறத மட்டும் நான் யோசிக்காம, அத போட்டு நான் ஓவர் திங்கிங் பண்ணிக்கினே இருப்பேன். ஓகே, ஓகே. ஸோ அந்த ஓவர் திங்கிங் வந்து எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் இந்த ஓவர் திங்கிங்லயே போயிடுறதுனால, பட் இந்த விஷயத்துல ஐ மீன் எனக்கு என்ன தேவையோ அதுல என்னோட ஃபோக்கஸ் வந்து இருக்கவே இருக்காது. லைக் இந்த யூடியூப் சேனல்னு நான் ஸ்டார்ட் பண்ணப்போ, என்னோட வீடியோஸ் வந்து ரொம்ப கேவலமா இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன் மேபி. ஸோ அப்போ வந்து பெருசா எனக்கு வந்து எடிட் பண்ண தெரியாது, பேச தெரியாது, எதுவுமே தெரியாது. ஸோ இஷ்டத்துக்கு போடுவேன். இங்க என்ன தெரியுதோ போடுவேன். அப்ப என்னடா நல்லதா பண்றோமா? என்னது இது? நமக்கெல்லாம் வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வருமா? அப்படின்னு சொல்லி. ஆனா, நான் ஒன்ஸ் ஓகே ரைட்டு நம்ம 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு 3 மாசத்துல எடுக்கிறோம் அப்படிங்கிறதுக்கப்புறம் 0லேருந்து இல்ல 600லேருந்து. ஸோ அந்த 600லேருந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வரதுக்கு எனக்கு 3 மாசம் தான் ஆச்சு. இந்த ஃபோக்கஸ நான் முன்னாடியே போட்டிருந்தேன் அப்படின்னா, ரொம்ப சீக்கிரமாவே என்னால வந்து ஒரு பெரிய ஒரு ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து அச்சீவ் பண்ணியிருக்க முடியும்ன்றத நான் நம்புறேன். ஸோ இங்க நான் சொல்ல வர பாயிண்ட் என்னன்னா, நம்ம ஒரு விஷயத்து மேல ஃபோக்கஸ் பண்ணிட்டோம். இதுதான்ப்பா. அதாவது உண்மையா, சும்மா நான் ஃபோக்கஸ் பண்றேன்ப்பா. ஆனா, அதுக்காக நான் எதுவுமே பண்ண மாட்டேன். நான் ஏன் பண்ணணும்? அப்படின்னு நம்ம நெனச்சுட்டே இருந்தோம்னா, கடைசி வரைக்கும் நெனச்சுட்டே இருக்க வேண்டியது தான். ஆக்சுவலி இதுல ஒரு கன்செப்ஷன் ஒண்ணு இருக்கு. என்னன்னா, நமக்கு வேணுங்கிற விஷயத்த நம்ம நெனச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, அந்த விஷயத்துக்காக நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த நெனப்பே நம்மள ஸ்டெப் பண்ண வைக்கும் அப்படின்னு சொல்லி. ஐ மீன் அதுவுமே நான் ஒரு சில விஷயத்துல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். பட் ஒரு சில விஷயம் நெனச்சுக்கிட்டே இருப்பேன். ஆனா, அந்த விஷயத்த நான் வந்து பண்ணவே மாட்டேன். ஆக்சுவலி காலிஸ்டிக்ஸ்க்காக ஒர்க் அவுட் வீடியோ ஒண்ணு போடணும்னு நெனச்சுட்டே இருக்கேன். ஆனா, இன்ன வரைக்கும் என்னால பண்ண முடியல. ஏன்னு எனக்கு தெரியவே இல்ல. ஸோ, கண்டிப்பா அந்த வீடியோ வந்து போடுறேன் திங்கட்கிழமை ஓகேவா? ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. திங்கட்கிழமை காலிஸ்டெனிக்ஸ் வீடியோ. சரி ஓகே. ஃபோக்கஸ் வந்து வையுங்க. நீங்க என்னைக்குமே ஒரு விஷயத்துல நான் இப்படி கண்டிப்பா ஆவேன் அப்படின்னு நெனச்சிட்டீங்கன்னா, அதுல எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கீங்க? அதுல எந்த அளவுக்கு நீங்க ஹார்ட் ஒர்க் போடுறீங்க? லைக் எக்ஸாம்பிளுக்கு நான் போன வாரம் போட்ட 2 இந்த வாரம் போட்ட 2 வீடியோ யாருமே பார்க்கவே இல்ல. பெருசா வியூஸ் போகவே இல்ல. பட் இருந்தாலும் நான் ஏன் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னா, எனக்கு இந்த ஒரு விஷயம் ஐ மீன் இந்த ஒரு ஜாப் ரொம்ப புடிச்சிருக்கு எனக்கு பண்றது. என்னோட தாட்ஸ கேட்கறதுக்கு நெறைய பேர் இருக்காங்கங்கிறதையும் தாண்டி எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கு. இந்த வீடியோ அப்லோட் ஆகும்போது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒண்ணு கிரியேட் ஆகும். வீடியோ அப்லோட் பண்ணிட்டோம்டா சூப்பர்ரா அப்படின்னு சொல்லி. பார்க்குறாங்க பார்க்கலங்கிறது வேற. பட் ஆனா அப்லோட் பண்ணும்போதே எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிரியேட் ஆயிடும். ஸோ இந்த மாரி நமக்குன்னு ஒரு விஷயம் நான் பண்ண போறேன் அப்படின்னா, அத ஸ்ட்ராங்கா கிராப் பண்ணுங்க. அத கிராப் பண்ணி புடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா யூனிவர்ஸோ, கடவுளோ ஐ மீன் நான் ஒரு காட் பயங்கரமான ஒரு காட் பிலீவர் ஓகேவா? ஸோ அதனால எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கிறனால கண்டிப்பா. நான் ஏதாவது ஒரு ஒரு நாள் வந்து ஏதாவது ஒண்ணு ஆயிடுவேன். கண்டிப்பா அதுக்காக நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு தாட் எனக்குள்ள இருக்கு. ஸோ அதே மாரி உங்களுக்குமே ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நீங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. ஓகேவா? அது மேபி எக்ஸாம்ஸ் இல்லன்னா வந்து உங்க லைஃப்ல பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும். இந்த மாரி இல்லாம சூப்பரான கன்டென்ட்ஸ்லாம் நீங்க மேக் பண்ணணும். இப்படிலாம் நினைக்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பா அது உங்களால முடியும். பட் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, எந்த அளவுக்கு நீங்க அதுல ஃபோகஸ்டா இருக்கீங்க? எந்த அளவுக்கு நீங்க அத கிராப் பண்ணியிருக்கீங்க? எந்த அளவுக்கு நீங்க அத புடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? எந்த அளவுக்கு உங்களுக்கு அது மேல ஒரு பிலீஃப் இருக்கு. ஆக்சுவலி நானே வந்து சம்டைம்ஸ் வந்து நெறைய பேர் வந்து சொல்லுவாங்க. இது யூடியூப்லாம் வேஸ்ட் இதெல்லாம் நீ ஏன் பண்ற? இப்படி பண்ற? ஏன் இப்படி பண்ற? எனக்கு புடிச்சிருக்கு இல்லையா? எல்லாருக்குமே அந்த விஷயம் அப்ளை ஆயிடுங்கிறது இங்க தேவையே கிடையாது. முதல்ல சொல்லப்போனா அதான் ஒண்ணு. ஓகேவா? நம்ம என்ன நெனச்சுட்டோம் அப்படின்னா, ஒரு பெரிய ஆளு ஒருத்தர் சொல்லிட்டாரு அப்படின்னா, ஓகே அவருக்கே ஆயிடுச்சு. அப்ப நமக்கும் அப்படிதான் ஆகும்னு நம்ம நெனச்சுக்கிறோம். ஸோ அதனால தான் நான் என்ன சொல்றேன்னா, மேக்ஸிமம் ஆஃப் த டைம் இந்த மாரியான கான்டென்ட்ஸ் வந்து பார்க்கறத நிப்பாட்டிக்கங்க. உங்களுக்கு ஒண்ணு தேவையா? அது நீங்க வந்து எடுத்துக்கங்க. நீங்க தேவையில்லாததெல்லாம் எடுத்துக்கும்போது, இந்த மாரியான பயங்கள் வந்து கிரியேட் ஆகும். ஏன் எனக்குமே இந்த பயம் வந்து கிரியேட் ஆகும். யாராவது ஒருத்தர் ஏதோ ஒண்ணு சொல்றாங்க அப்டின்னா, அவருக்கே ஆயிடுச்சு. ஐய்யய்யோ! நமக்கும் ஆகும் போல. இப்படி நான் வந்து பயப்படுவேன். இவ்வளோ தூரம் சொல்றேன் எனக்கே வருதுன்னா, அப்போ கண்டிப்பா நம்ம எல்லாருக்குமே வரும் தான் அது. ஓகேவா? இது வந்து நார்மலான ஒரு விஷயம். ஸோ, அதனாலயே நம்ம என்ன பண்ணலாம்னா, மேக்ஸிமமா நமக்கு டிஸ்ட்ராக்ட் பண்ற ஐ மீன் நமக்கு ஃபோக்கஸே தேவையே இல்லாத விஷயங்கள கொஞ்சம் ஒதுக்குறது நல்லது தான். அப்பதான் இந்த பயம் கிரியேட் ஆவாது. நம்மளோட விஷயத்த மேல ஃபோகஸ்டா இருப்போம். திருச்செல்வம் அப்படிங்கிறவரு அவர் வீடியோல வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. அவர் தூங்கும்போது யோசிச்சுக்கிட்டு இருந்தாராம், அந்த கன்டென்ட் அப்படிதான் கிரியேட் ஆச்சு அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலி எனக்குமே நெறைய கன்டென்ட்ஸ் எப்படின்னா, நான் ஜஸ்ட் வந்து என்ன பண்ணுவேன்னா, என்ன கன்டென்ட் எடுக்கிறதே தெரியல. வீடியோ போடலாமா வேணாமான்னு யோசிப்பேன். ஒரு 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 தோணாது. எதுவுமே தோணாது. சம்டைம்ஸ் பண்ணலாமா வேணாமா எதுவுமே தோணாது. எதுக்குடா பண்ணிக்கிட்டுன்னு தோணும்.
ஸோ அந்த மாதிரி சமயத்தில் அப்படியே கண்ணை மூடி கொஞ்சம் நேரம் படுத்துருக்கும் போது என்ன ஆகும்னா, ஏதாவது ஒண்ணு தோணும். ஸோ அந்த மாரி தான் வந்து போட்ட வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அது ஒரு 6000 இந்த மாரி வியூஸ் வந்து போனது எல்லாமே எனக்கு திடீர்னு எனக்குள்ளேயே ஒரு ஐடியா வந்து கிரியேட் ஆனது. ஐ மீன் எனக்குள்ள அந்த ஆன்ஸர் வந்து நான் கண்டுபிடிச்சது தான். ஸோ மேக்ஸிமமா நான் எல்லாருக்குமே சொல்ற விஷயம் என்னன்னா, உங்களுக்குள்ளேயே உங்களுக்கான எல்லா கேள்விகளுக்கான பதிலும் இருக்கு. நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் உங்களுக்கு அந்த என்ன கொஸ்டினோ அத வந்து கேட்டுட்டு ஃபோன கீன்லாம் யூஸ் பண்ணாம படுத்து தூங்குங்க. அதுக்கான ஆன்ஸர் ஒண்ணு கனவுலயோ, அப்படி இல்லன்னா ஏதாவது ஒரு மூலியமா கண்டிப்பா கடவுளோ, பிரபஞ்சமோ உங்களுக்கு கண்டிப்பா வந்து குடுக்கும். இத நான் பெர்சனலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். நம்ம பாயிண்ட் பை பாயிண்ட்டா ஃபர்ஸ்ட்லேருந்து என்ன சொன்னோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்பர் 1 டிஸ்ட்ராக்ஷன். அத நீங்க ஓவர் கம் பண்ணிருங்க. தேவையில்லாத விஷயத்த பார்க்காதீங்க. நம்பர் 2 பயம். இந்த பயத்த ஓவர் கம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே மேக்ஸிமம் ஆஃப் த டைம் நமக்கு தேவையானதுல நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். நம்பர் 3 ப்ளேம். மத்தவங்கள வந்து ப்ளேம் பண்ணாதீங்க. உங்களோட சரவுண்டிங்லயோ, உங்கள சுத்தி இருக்கிற விஷயத்தையோ நீங்க ப்ளேம் பண்ணாதீங்க. நம்பர் 4 உங்களுக்கு என்ன தேவையோ, உங்களுக்கு என்ன வேணுமோ, மேக்ஸிமம் ஆஃப் த டைம் அதில வந்து கான்சன்ட்ரேட் பண்றதுக்கு, ஃபோக்கஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. சொல்லியிருக்கேன். அண்ட் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு, இத கேட்கும்போது அப்படின்னா, லைக் பண்ணுங்க. அண்ட் ஸோ இந்த வீடியோ மத்தவங்க யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னா, ஷேர் பண்ணுங்க. சீக்கிரம் நம்மளும் வந்து அடுத்தடுத்த லெவல் போகணுமா. ஸோ அதனால கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஸோ புதுசா யாராவது வீடியோ பார்க்குறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட தாட்ஸ் எதுவும் இருக்கு, எனக்கு இதில இந்த 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 பாயிண்ட்ல நீங்க சொன்னது வந்து தப்பா இருக்கு அப்படின்னா, அதையும் நீங்க கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இல்ல உங்களுக்கு ஏதாவது புது ஐடியாஸ் இருக்குன்னா, அதையும் நீங்க கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. So be strong and stay positive. This is KJ. I will see you in this video and thank you for watching this video.